பாக்கியலட்சுமி இன்னைக்கு சுவாரஸ்யமா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். சுதாகர் வந்து பாக்கியவெல்லாம் பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனால் பாக்கியா வந்து ரொம்ப கோவமாகவே பேசுவாங்க. அப்போதான் சொல்லுவாங்க, சமதி இன்னும் என் மேலே கோவமாகவே இருப்பாங்க போல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி கோபி சொல்லுவார். நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கங்க சமதி, நான் ஒன்றும் உங்களுடைய இன்னொரு ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கலை, நான் சும்மா அவர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஏன் எனக்கு தான் தப்பாகவே நினைக்கிறீங்க? ஏன் இப்படி போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? என்கிட்ட அன்றைக்கி என்ன சொன்னீங்க? நான் ரெஸ்டாரண்ட் வாங்கிட்டேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்போ வந்து பேச்சை மாற்றி பேசுறீங்க. என்ன இப்படிலாம் அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கவே இல்லையே, நீ ஏன் நடக்காத இப்படி நடந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் வேணா இவங்க சொல்கிறத எல்லாரும் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாட்டி சொல்லுவாங்க, பாக்கியா கோமா பேசாத, அமைதியாக இரு, இனியாவுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுதாகர் சொல்லுவாங்க, ஏன் இதில் இனியாவெல்லாம் இருக்கிறீங்க? இது எங்களுக்கும் பாக்கியாவுக்கும் இருக்க பிரச்சனை, இனியாவெல்லாம் இதில் ஃபேஸ் பண்ண வேணாம், இனியாவை நான் ரொம்ப என் மருமக மாதிரியாக ரொம்ப நல்லா நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பாக்கியா சொல்லுவாங்க, நீங்கள் அன்றைக்கி ஹோட்டலுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டு இனிமேல் உங்ககிட்ட எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன மறுபடியும் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நாங்கள் வந்து இனியாவுக்கு கிஃப்டாக கொடுத்த ரெஸ்டாரண்ட் மட்டும் தானே சொன்னேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் காசு தந்துடுறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பாக்கியா வந்து காசுலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க.